நண்பர்களே, ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை தயவு செய்து தள்ளி விட்றாதீங்க. எனக்கு வயசு 37 ஆகுது. இந்த 37 வயசில் நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் பார்த்ததே இல்லை நண்பர்களே. திருச்சியை சேர்ந்த செல்வ பிருந்தா அப்படின்ற சகோதரி, வயசு 33 ஆகுது. தன்னுடைய இரத்தத்தை பாலாக வந்து பார்த்திங்கன்னா 300 லிட்ரு தன்னுடைய தாய்ப்பாலை நம்ம மருத்துவமனைக்கு பார்த்திங்கன்னா நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. 22 மாதத்தில் நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு சாதனை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. உண்மையிலே நான் சொல்கிறேன், இது சாதனையே கிடையாது. இது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சரித்திரமாக கொண்டாட வேண்டிய ஒரு பெண்மணி செல்வ பிருந்தா அப்படின்றவங்க. 1 லிட்டர் 2 லிட்டர் இல்லைங்க, 300 லிட்டருக்கு மேலே தன்னுடைய தாய்ப்பாலை கொடுத்துருக்காங்க. உண்மையில் இந்த மனசு யாருக்குமே வராது. உண்மையிலே செல்வ பிருந்தா சகோதரி, நீங்கள் 100 வயசுக்கு நல்லா இருக்கணும். அந்த தாய்ப்பால் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய இந்த குறை மாத்தில் குழந்தைய பிறக்குது பார்த்திங்களா, அவங்களுக்கு இந்த தாய்ப்பால் ரொம்ப ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கா. பல்வேறு குழந்தைகளுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு 300 லிட்ரு தாய்ப்பாலை தானமாக கொடுத்த அந்த சகோதரி எப்போவுமே நல்லா இருக்கணும். அந்த சகோதரிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய சகோதரி, நீங்கள் நல்லா இருக்கணும். உங்கள் குடும்பம் எப்போவுமே நல்லா இருக்கணும். நீங்கள் ஒரு சரித்திர நாயகி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க. தன்னோட ரத்தமே வந்துட்டு பாலாக வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட் சகோதரி.